15 ஆண்டுகளா தன் கொள்கைகளும் தன் கோட்பாட்டுகளும் தன் செயல் திட்டங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தன்னிச்சையா நீங்க செயல்படணும்னு நினைக்கிற எண்ணங்களுக்கு எங்களோட பாராட்டுக்கள். அது ரொம்ப அண்ணன் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு தத்துவ மாதிரி சொல்லிடுறேன். என் பயணம் என் கால்களை நம்பிதான். இவங்க கால்களை நம்பி உங்க கால்களை நம்பி போனா நான் திருப்பதி போகணும்னா திருப்பத்தூர்ல போய் இறக்கிட்டு. அதனால எனக்கு சரியா வராது. இங்க பாருங்க, அண்ணன் சொல்றேங்க, அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது. இப்ப இந்த தேர்தல்ல 234 134 பேர் 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இளைஞர்கள். அப்ப நீ மேடையில பார்க்கும்போது உங்களை மாதிரி பிள்ளை எல்லாம் வேட்பாளரா நிப்பாங்க. நான் இல்லைனாலும் இன்னும் 50 வருஷத்துக்கு எடுத்துட்டு போவாங்கிற நம்பிக்கையை நான் விட்டுட்டு போவேன். யாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக நான் இன்று பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற கோட்பாட்டை ஏற்று இன்று நான் அதற்காக பாடுபட்டு தோற்று போவதையே மேன்மையாக கருதுகிறேங்கிறாப்ல. தங்கச்சி, நான் அரசியல் செய்யறது உங்களுக்கு இல்ல, உங்க குழந்தைக்கு, அந்த குழந்தையின் குழந்தைக்கு. நான் இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறேன். நீங்க இருக்கிற மரத்துல ஒரு பழத்தை பிடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. எனக்கு வேணாம், நான் பட்னியா கூட கிடக்குறேன். இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறேன். ஏன் அண்ணன் இப்படி பிடிவாதமா தனிச்சு நின்னுங்கிறத என் வெற்றி உங்களுக்கு உணர்த்தும் பாருங்க.